எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எழும்பி பிரகாசிக்க பேக்ரவுண்டு ரொம்ப முக்கியம், அவசியம். இப்போ நான் அந்த வசனம் போட்டிருக்கோம். இதில் பேக்ரவுண்டு என்ன போட்டிருக்கோம் சொல்லுங்கள். அதுக்கு சில டிசைன் போட்டிருக்கோம். சில டிசைன்லாம் போட்டு வசனம் போட்டு அதை நம்ம பார்க்க விருப்பப்படுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பேக்ரவுண்டு இதே மாதிரி நமக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பேக்ரவுண்டு நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால் தன்னுடைய மகனுக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பையனை கொண்டு கோயிலில் கொண்டு விட்டாச்சு. வீட்டில் ஒரு அம்மா இருக்காது, வையும் இப்படி கொண்டு ஒரு பையனை பெற்றெடுத்து அவனையும் கொண்டு கொண்டு போட்டு போயிட்டா. கோயில் கொண்டு விட்டாளேன்னு சொல்லி அந்த அம்மா வையிருக்கும். அதெல்லாம் அடித்து நொறுக்கக்கூடியது ஜெபம். ஆமென். நமக்காக அநேகர் ஜெபிப்பாங்க, நாம் ஜெபிப்போம். ரெண்டாவது, அன்னாளுடைய கணவர் சாமுவேலுடைய அப்பா, அவர் முழு மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டார் பையனை கொண்டு கோயிலில் கொண்டு விடுறதுக்கு. அதே மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சிகளை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். மூணாவது பேக்ரவுண்டு என்னன்னு சொல்லி படிக்கும்போது, ஆண்டவரே நம்ம இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நான்காவது போதனைகள். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேக்ரவுண்டு. இது இருந்தனால தான் சாமுவேலுடைய காரியம்லாம் ஜெயமாக இருந்தது. முதலாவது அவரை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பட்டணத்திலே ஒரு பெரியவர் இருக்கிறார், ஒரு சிறியவர் சொல்லுறாரு, அங்கே ஒரு பெரியவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி. அவர் உண்மையிலே பெரியவர் தான். நானும் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒரு பெரியவங்க தான். நமக்குரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் குறையாமல் ஆண்டு தந்துட்டு தான் இருப்பார். நம்ம அதை தேடி போக வேண்டாம், அது தானாக என்ன செய்யும், தானாக தேடி வரும். தரங்கம்பாடியில் இப்போ இருக்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடியில் தான் நான் ட்ரைனிங் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக போயிருந்தோம். ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். ஒரு 2 நாள் தங்கியிருந்து அங்கே உள்ள காரியங்களை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே வந்தவங்க எல்லோரும் வயசில் கூடினவங்க, நானும் வயசில் கூடினவன் தான். அங்கே எல்லாம் அடிபடி நடக்கு, சண்டை தான் நடக்கு. ஆனால் சண்டை விடாத ஒரு ஆள் யார் சொல்லுங்க. அதை வார்டன் பார்த்துட்டே இருந்தார். வரதராஜன் சொல்லி ஒரு வார்டன் உண்டு, தமிழ் பண்ணிட்டவர். அவர் 2 நாள் பார்த்து சொல்லார், எல்லோரும் அமைதியாக இருங்க. 4 நாள் ஹாஸ்டல்